Dear children, last class we had completed from the lesson number 7 thermodynamics heat of combustion பார்த்தோம். Heat of combustion பார்க்கும்போது heat combustionன்றது என்னன்னா the change in enthalpy of a system completely when 1 mole of a substance is completely what is it burned in excess of air or oxygen. அதுதான் வந்துன்னு சொன்னோம். அடுத்து molar heat capacity போது the heat absorbed by 1 kilogram of substance to rise its temperature by 1 Kelvin at specific temperature. This is the heat capacity. The heat capacity for 1 mole of substance is called molar heat capacity. It is defined as the amount of heat absorbed by 1 mole of substance to rise its temperature to by 1 Kelvin. This is the molar heat capacity. அதனுடைய யூனிட் வந்து ஜூல்ஸ் பர் கெல்வின் பர் மோல் அப்படின்றது பார்த்தோம். அதை எப்படி கால்குலேட் பண்ணலான்னு பார்த்தோம். நவ் வி ஆர் கோயிங் டு டிஸ்கஸ் த ரிலேஷன்ஸ். அப்போ என்ன ஆயிடுச்சு, கான்ஸ்டன்ட் வால்யூம் ஓகே கான்ஸ்டன்ட் வால்யூம் விச் இஸ் ஈக்குவல் டு what is that with respect to volume இல்லையா, dou u by dou t at constant volume. இது வந்து பார்த்தீங்கன்னா CV சேஞ்ச் இன் வால்யூம் கால்குலேட் பண்ணுறது. அடுத்தது சேஞ்ச் இன் ப்ரெஷர் வித் ரெஸ்பெக்ட் டு சேஞ்ச் இன் என்தால்பி. இது சேஞ்ச் இன் வால்யூம், வந்து சேஞ்ச் ஆஃப் என்தால்பி எப்படி கால்குலேட் பண்ணுவோம், கான்ஸ்டன்ட் ப்ரெஷர் வித் ரெஸ்பெக்ட் டு சேஞ்ச் இன் என்தால்பி டிவைடட் பை சேஞ்ச் இன் டெம்பரேச்சர் வித் ரெஸ்பெக்ட் டு ப்ரெஷர்னு பார்த்தோம். இப்போது ரிலேஷன் பிட்வீன் CP and CV for an ideal gasக்கான இந்த CP-CV ரிலேஷனை பார்க்குறோம். அதாவது இன்டர்னல் எனர்ஜியும் வால்யூமும் என்னது அந்த என்தால்பிக்கு உள்ள ரிலேஷன் பார்க்குறோம், CP-CV இல்லைங்களா, ரைட். அப்போ பார்க்கும்போது CP-CVன்றது நான் இன்டர்னல் எனர்ஜி குறிக்குது, கான்ஸ்டன்ட் வால்யூம். அங்கே என்தால்பி வந்து எதை குறிக்குது, கான்ஸ்டன்ட் ப்ரெஷர் அட் சேஞ்ச் இன் டெம்பரேச்சர் பார்க்கணும். ஃபஸ்ட்டு என்ன, ஃப்ரம் த டெஃபினேஷன் ஆஃப் என்தால்பி என்ன, H ஈக்குவல் டு என்தால்பி நம்ம எப்படி கால்குலேட் பண்ணுறோம், H ஈக்குவல் டு U ப்ளஸ் PV. அதாவது இன்டர்னல் எனர்ஜி சம் ஆஃப் தி டோட்டல் இன்டர்னல் எனர்ஜி அண்ட் ப்ராடக்ட் ஆஃப் தி ப்ரெஷர் அண்ட் வால்யூம் தான் வந்து என்தால்பியை கொடுக்குது அப்படின்னு நமக்கு நல்லாவே தெரியும். ஃபார் 1 mole ஆஃப் an ஐடியல் கேஸு PV ஈக்குவல் டு NRT கேஸ் ஈக்குவேஷன். அப்போ PVன்ற இடத்துல நம்ம என்ன பண்ணுறோம், NRTயை சப்ஸ்டிட் பண்ணுறோம், H ஈக்குவல் டு U ப்ளஸ் NRT அப்படின்னு மாறுது. இப்போ இதை நம்ம என்ன பண்ணுறோம், டெம்பரேச்சரை பொறுத்து நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணோம் அப்படின்னா இதுக்கான ரிலேஷன் நம்ம கொண்டாடுறோம். அப்போ என்ன ஆகும், dou H by dou T and then dou U by dou T NRT வந்துடும். இங்கே dou T by dou T இது கேன்சல் ஆகிடுமா, dou T கேன்சல் ஆகிடும். அப்போ என்ன ஆகும், dou H by dou T dou U by dou T NRன்னு இருக்கும். அப்போது T வித் ரெஸ்பெக்ட் டு டெம்பரேச்சர் T வரும் இந்த டேர்ம். இப்போ இதை தான் நம்ம என்னென்னு பார்த்தோம், dou H by dou T தான் அந்த கான்ஸ்டன்ட் வால்யூம் பார்த்தோம் இல்லைங்களா, இன்டர்னல் எனர்ஜியில் பார்த்தோம். இது வந்து என்னென்னா என்தால்பி. ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா ஆகிடும் CP விச் இஸ் ஈக்குவல் டு CV ப்ளஸ் NRTன்னு வரும். இந்த CV இந்த பக்கம் வந்து மைனஸ் CP மைனஸ் CV விச் இஸ் ஈக்குவல் டு NRT அப்படின்னு. இதுதான் வந்து பார்த்திங்கன்னா CPக்கும் CVக்கும் உள்ள ரிலேஷன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அப்போது இந்த சேஞ்ச் இன் இன்டர்னல் எனர்ஜி அண்ட் தென் சேஞ்ச் இன் என்தால்பி எப்படி கால்குலேட் பண்ணுறது, சேஞ்ச் இன் இன்டர்னல் எனர்ஜி சேஞ்ச் இன் என்தால்பி எப்படி கால்குலேட் பண்ணுறதுனா CV ஈக்குவல் டு சேஞ்ச் இன் இன்டர்னல் எனர்ஜி வித் ரெஸ்பெக்ட் டு டெம்பரேச்சர். இப்போது இதை என்ன பண்ண இந்த DU இந்த பக்கம் கொண்டு வந்துடுறோம், சேஞ்ச் இன் இன்டர்னல் எனர்ஜி இஸ் ஈக்குவல் டு CV டெல்டா T ஃபார் அ ஃபைனட், அதாவது அக்யூரேட் சேஞ்சுக்கு நம்ம இந்த D வந்து ஸ்மால் சேஞ்சஸ், இது வந்து அக்யூரேட் லார்ஜ். அப்போ டெல்யூ விச் இஸ் ஈக்குவல் டு CV டெல்டா Tன்னு மாறிடும். டெல்டா ஈக்குவல் டுனா ஏன்னா இனிஷியல் ஃபைனல் டெம்பரேச்சர். அப்போ T2 மைனஸ் T1 ஃபார் 1 N மோல்னு வரும்போது நான் இந்த இடத்துல Nன்ற டேர்ம் வேணும். சேஞ்ச் இன் இன்டர்னல் எனர்ஜி விச் இஸ் ஈக்குவல் டு NCV T2 மைனஸ் T1 ஃபார் என்தால்பி del H which is equal to NCP T2 minus T1. By using these two relation we can calculate what is a change in internal energy and then change in enthalpy of another ideal gas system அப்படின்னு நம்ம சொல்கிறோம். சரிங்களா, ஓகே, தேங்க்யூ.